ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய 107 டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு மதிய வணக்கம். நான் தான் உங்கள் தோழன் வந்திருக்க என்ன நிகழ்ச்சி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம், எதை பற்றின சிகிச்சையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எதை பற்றியான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நுரையீரல் ஒவ்வாமை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நுரையீரல்ன்றது நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். பஞ்சு போன ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை நஞ்சு போகிற அளவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கூட இருக்க டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படிலாம் பாதுகாக்கணும், ஸோ நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வந்து அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து சிகிச்சை மூலமாக நம்ம வந்து நலமடையணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ நுரையீரல் ஓமை குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் அவர்களுடனான நேர்முகம் பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், நுரையீரல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கு, அதை பற்றி எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ உடம்புல பார்த்திங்கன்னா இருக்கிற உறுப்புகளில் நுரையீரல் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் பண்ணுறது அதான். சுவாசம் பண்ணுறதுனா நம்ம உடம்புக்கு மற்ற உறுப்புகள் வேலை செய்கிறதுக்கு ஆக்சிஜன்ற நல்ல காற்று எடுக்கிறது நுரையீரல் தான். நுரையீரலோட இதயம், சிறுநீரகம், கல்லீரல் எல்லாருமே சேர்ந்து ஒழுங்காக இருந்தால் தான் உருப்படியாக எல்லாமே வேலை செய்யும். ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் மாதிரி எல்லா உறுப்பும் கரெக்டாக ஒரு இன்ஜினில், ஒரு காரில் ஒரு இன்ஜின் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லாமே நல்லா இருக்கணும். காரில் டயர் இருக்கணும், டயரில் ஒழுங்காக இருக்கணும், பிரேக்கு பிடிக்கணும், ஆயில் இருக்கணும், அது மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி இன்ஜினுக்கு ஏற்றாப்புல இம்பார்ட்டൻ്ட் ஆனது தான் நம்ம நுரையீரலும். நுரையீரல் ஓகே, பாடியில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸில் ஒழுங்காக இருந்தால் தான் மனுஷன் வந்து ஒழுங்காக ரன் ஆக முடியும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. ஓகே டாக்டர், இப்போ என்னென்னா நுரையீரல் ஓவாமை அப்படின்னா என்ன? நுரையீரல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்கிறாங்க. சுவாச பிரச்சனைகள் இருக்கிறது, நுரையீரல் குழாயில் வந்து அடைப்பு இருக்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வந்து புகை பிடிக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் வீக்கம் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை தாண்டி நுரையீரல் ஒவ்வாமை அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது, ஃபஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒவ்வாமைனா நம்ம தமிழில் சொல்கிறது, இங்கிலீஷில் நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம். அலர்ஜினா நம்ம அதான், ஒவ்வாமைனா ஏதோ ஒத்துப்போகாததை நம்ம சுவாசிக்கும் போதோ சாப்பிடும் போதோ இல்லை நம்ம உடம்புல படும்போதோ அதனால் நுரையீரலில் வரல திங்ஸ் தான் நம்ம நுரையீரல் ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். இப்போ அது எப்படி வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தா நுரையீரலோட அந்த மூச்சு குழாயில் பார்த்தீங்கன்னா சுருக்கம் வரும். அது ஏன் சுருக்கம் வரும்னா வீக்கம் வரனால சுருங்கிடும் நிறைய மூச்சுக்குழாய், அதெல்லாம் சளியும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன வரும்னா சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, மூச்சு அடைக்கிறது, நெஞ்சு அழுத்துறது, இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும். இப்போ காமனான எதனால் வருதுன்னா தூசி, புழுதி, இந்த மாதிரி பாலனு, இல்லை ஏதாச்சும் வேலை செய்கிற இடத்துல தூசி பட்டாலோ, இல்லை ஏதோ நம்மளுக்கு ஒத்து போகாத சுவாசித்தாலோ, குடித்தாலோ, இல்லை நம்மளுக்கு ஏதோ இப்போ என்ன சொல்கிறது ஒரு பூச்சி கடி வந்தால் கூட அது மாதிரி வரலாம். ஆனால் அது நுரையீரலில் பாதிக்கிற வருது. ஓகேங்க டாக்டர், இப்போ எதாவது பூச்சி கடிச்சுன்னா தோலில் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியும், ஆனால் நுரையீரலுக்கும் வரும். அது ஒரு மூத்தன இதுன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு தடவை பூச்சி கடிக்கும் போது ஒரு அலர்ஜி ஆகுதுன்னா அடுத்த தடவை பூச்சி கடிக்கும் போது உடம்பு ஃபுல்லாகவே வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். நுரையீரல் அந்த வீக்கம் எங்கே வரும்னா மூச்சு குழாய்க்குள்ளே வீக்கம் வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒவ்வாமை அப்படின்னாலே வந்து அலர்ஜி அப்படின்னாலே இப்போ ஸ்கின்ல ஒரு அலர்ஜி இச்சிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்கம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து தண்டிப்பாகும், இது போல் விஷயங்களாக இருக்கும். நுரையீரலில் ஒரு ஒவ்வாமை வந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் நுரையீரலில்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூச்சி கடித்தா வீக்கம் வருது, அதே மாதிரி தான் இப்போ நுரையீரலில் உள்ள ஏதோ நம்ம சுவாசித்ததை ஏதோ ஒத்து போகலன்னா உள்ளே நம்மளால் அழிக்க முடியாது. பட் உள்ளே என்ன பண்ணோம், நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ நம்ம தீண்டத்தகாதவனு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக ஹைப்பர் ரியாக்ட் பண்ணும். அந்த ஹைப்பர் ரியாக்ட் பண்ணுறதுனால மூச்சுக்குழாயில் நார்மலாக இருக்கிற இதோட உள்ளே இருக்கிற வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கம் வர ஆரம்பிக்க உள்ளே சுருக்கம் வந்துடும். அந்த காற்று போகிற இது பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஒரு தண்ணி குழாயில் பார்த்திங்கன்னா அடைப்பு வந்துச்சுன்னா நார்மலாக போகிற தண்ணி கம்மியாக தானே போகும். அது மாதிரி மூச்சுக்குழாயில் அடைப்பு வந்தோடனே நார்மலாக உள்ள காற்று போயிட்டு வரதோட கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் மூச்சு வாங்குறது, அதனால தான் இருமல் வருது. அது யாரோ அது ஃபுல்லாக அந்த வீக்கம் வந்து மூச்சுக்குழாயில் அடைப்பு வந்துருச்சுன்னா யாரோ நெஞ்சு அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். லிட்டலி பேஷண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நைட்டு ஃபுல்லாக யாரோ அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, என்னால் எடுக்க முடியல, மூச்சு எடுக்க முடியல, நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விளைவுகளை தான் வெளியே வரும். ஓகேங்க டாக்டர், இப்போ வந்து ஒவ்வாமையில் வந்து மூச்சடைப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து மூக்கடைப்புனாலுமே அந்த மூச்சடைப்பு அந்த யாரும் அழுத்துற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து தூங்குற இடத்துல வந்து காத்தோட்டம் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துலையுமே அது போல் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கும் இந்த நுரையீரல் ஒவ்வாமைக்கும்
சில பேர் வந்து ஒப்பிடு இப்போ எனக்கு வந்து நுரையீரல் ஓவமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒன்று தானா, அதனால் வர பிரச்சனை தானே இது? அது பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு முன்னாடி படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அலர்ஜின்ற இந்த ஒவ்வாமைன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுவாசிக்கும் போது மூக்கில் தான் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு நிறையா பார்த்திங்கன்னா மூக்கு அடைக்கிறது, மூக்கால் தண்ணி ஒழுகுறது, மூக்கு அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் தொண்டை அரிக்கிறது, அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு மூச்சு அடைக்குதுன்னா உங்களுக்கு மூக்கு அடைச்சிட்டு மூச்சு வாங்குதான்னு கேட்போம். ஆமாம் சார், மூக்கு அடைக்குது அப்படின்னா வாய் வழியாக மூச்சு விட்றீங்களான்னு கேட்போம். ஆமாம் சார், நைட்டு வந்தால் வாய் வழியாக மூச்சு விட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆஸ்மான்னு வந்துட்டா எந்த வழியாகவே மூச்சு விட முடியாது. யாரோ நெஞ்சு அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சு விரிஞ்சாதான் நம்ம உள்ள காற்று போகும். விரிய விடாமல் யாரோ ஏதோ நெஞ்சுக்கு மேலே யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மூச்சு எடுக்க முடியாது, வெளியே விடவும் முடியாது. அதனால தான் உடனே படுத்தவங்களாம் நைட்டில் தான் எக்ஸ்பெஷல் வரும். படுத்தவொடனே அப்படியே எந்திரிச்சு பெருமூச்சு விட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதனால் பயந்துருவாங்க என்ன ஏதுன்ட்டு. இப்போ என்னென்னா சாதாரண ஒரு சளி இருமலுக்கு வர பிரச்சனையாக இருந்தாலுமே இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். மூக்கில் வந்து அதிகமாக வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தொண்டை கரகரப்பு இருக்கும், மூக்கு இச்சிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கும் நுரையீரல் ஓமையும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றா, இல்லை அது இது வேறு தானுங்களா? இல்லை, அதுவும் இதுவும் வேறு. இப்போ நார்மலாக சளி இருமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜுரம் ஏதோ ஜுரத்தோடு வரும். அது இல்லாமல் மாத்திரை மருந்துகள் கொடுத்தா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அதிகபட்சம் 7லேருந்து 10 நாளுக்குள்ளே சரியாயிரும். பட் நுரையீரல் ஓவாமைன்றது அது மாதிரி கிடையாது. ஏன்னா உள்ள மூச்சுக்குழாயில் வீக்கம் இருக்குது. நம்ம அதுக்கு மருந்துகள் கொடுக்குற வரைக்குமே இந்த மருந்து கொடுத்தா சரி ஆக போகிறது கிடையாது. அது இல்லாமல் டிப்பிக்கலி சாதா இருமல் சளி பார்த்திங்கன்னா டைம் பார்த்து வராது. காலையில் நேரம் சாயங்கால நேரம்னு வராது. அது அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும். நைட் நேரத்தில் ஒன்று அதிகமாக இருக்கும். ஆனால் நுரையீரல் ஓவாமை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் வரும், காலங்காத்தால் வரும், விடிய காத்தால் சொல்லி சொல்லுவாங்க. வெயில் வரும்போது எனக்கு பிரச்சனை ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, ஆனால் நைட் ஆனால் ரொம்ப இருமல் வருது, மூச்சு அடைக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காலையில் இருமல் வருது, நைட்டு இருமல் வருது, மூச்சு அடைக்கிறது, நைட் நேரத்தில் மட்டும் மூச்சு அடைக்கிறது, அது நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி தான். மருந்து கொடுத்தும் சரியாகாது. 2 வாரத்துக்கு மேலே நான் மருந்து எடுத்துட்டேன், இன்னும் சரியாகலைன்னா ஓவாமே இருக்காத வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நுரையீரல் டாக்டர் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரே நார்மலான சிம்டம்ஸ் தான், ஆனால் சில விஷயங்கள் மட்டும் தான் மாறுபடுது அப்படின்னு. இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ அதே ப்ராப்ளம் விடிய காலையில் நைட் டைமில் தூங்கும்பொழுது அவங்களுக்கு மூச்சு அடைப்பு இருக்கும், மூக்கில் வந்து அடைப்பு ஏற்படும், மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன எப்படி வேறுபடுத்தி அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாத்திரை மருந்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டாக்டராக போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை சொன்னால் அலர்ஜிக்குன்னு மாத்திரை தந்துருவாங்க. சிட்ரஸன்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை அவில் மாத்திரைன்னு இருக்கும். அது போட்டாலே இந்த மூக்கில் இருக்க பிரச்சனைலாம் மோஸ்ட்லி சரியாயிரும். பட் அது போட்டும் சரி ஆகலை, ஏன்னா எனக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, விரட்டு இருமலாக வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை நாறு மாதிரி சளி வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை எனக்கு நெஞ்சு அடைச்சிக்கிட்டு இருக்குது, மூச்சு வாங்குது, என்னால் நைட்டில் மட்டும் மூச்சு வாங்குது, என்னால் மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியல, இல்லை நான் வேலை செய்யும் போது நைட்டில் பார்த்தா வாய் வழியாக விசில் சத்தம் வந்துக்கிட்டு இருக்குது மூச்சு விடும்போது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மோர் இன் ஃபேவர் ஆஃப் நம்ம நுரையீரல் ஓவாமைன்னு சொல்லுவோம். நுரையீரல் ஓவாமை. ஓகேங்க டாக்டர். இப்போ தூசி புகை அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைனூட்டான வந்து தூசியெல்லாம் நம்மளுடைய ஓமை இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் டாக்டர் அவங்களுக்குலாம்? அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்சியஸாக இருக்கணும்? இப்போ வந்து நான் சில பேர்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஓமை வந்துடுச்சு, அவங்க வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்க வேண்டியது இருக்குது, அட்மாஸ்பியர்லேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது? ஓகே, இப்போ நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தூசி புழுதி தான் எனக்கு கேட்போம். தூசி டஸ்ட் அலர்ஜி இருக்கா, தூசி ஒத்துக்குமா ஒத்துக்காததான் மக்கள்கிட்ட கேட்போம். இப்போ அது மாதிரி ஓவாமை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மெயினாக நாங்கள் சொல்கிறது தூசி புழுதியை தவிர்த்துக்கணும்னு சொல்லுவோம். அது இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் உபயோகித்தாலோ இதெல்லாம் எடுத்தாலோ எனக்கு தும்மல் வரும், இருமல் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாஸ்க் போடுறது இப்போ பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம ஏர்பன் சிட்டிஸில் இருக்கும்போது பொல்யூஷன் நிறைய இருக்குது, பொல்யூஷன் நிறைய இருக்கிறனால டஸ்ட்டு பொல்யூஷன்லாம் இருக்கிறனால நம்ம வெளியே போகும்போதே சுவாசிக்கிறனால அவ்வாமல் இருக்கிறவங்களுக்கு லைட்டாக சுவாசிக்கும் போதே அது ஒரு ட்ரிகர் மாதிரி வந்துடும். அதனால் இன்னும் அதை வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துறதுக்கு மாஸ்க் போடுறது நல்லது. அட்லீஸ்ட் பெரிய N95 மாதிரி மாஸ்க் இல்லைனாலும் சர்ஜிக்கல் மாஸ்க்கு இல்லை துணி மாஸ்க் கூட போட்டால் கூட நல்லது தான். ஓகே டாக்டர். இப்போ சிறுவர்களுக்கு வந்து நுரையீரல் ஓமை வந்துருச்சுன்னா அது எப்படி அவங்கள பாதுகாக்கணும், அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்? இது நல்ல கேள்வி. இப்போ அம்மாக்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிறது தெரியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் கூப்பிட்டு வருவாங்க. பட் குழந்தைங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி சளி வந்துக்கிட்டே இருக்கும், மூக்கால் ஒழுவிட்டு இருக்கும், அவங்களால விளையாட முடியாது. மெயினாக முன்னாடி மாதிரி ஓடி விளையாட முடியாது. அது இல்லாமல் சொல்லுவாங்க ஒரு மாடி ஏறும்போது ஒரு 10 படி ஏறினாலே மூச்சு வாங்குது, அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட
விளையாண்டு சேர்ந்து போக முடியல, போனாலே அவங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிற மாதிரி நான் எனக்கு நைட்டில் தான் வருது, நெஞ்சு அழுத்துற மாதிரி வருதுன்னு சொல்லுவோம். பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்ல தெரியாது. இது மாதிரி கேட்டால் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு புரியிற மாதிரி கேட்குன்னா விளையாட முடியுதான்னா இல்லை என்னால் விளையாட முடியல, கொஞ்சம் நேரம் ஓடினாலே எனக்கு வருது, ஒரு படி ஏறினாலே மூச்சு வாங்குது அப்படின்னா அந்த மாதிரி ஓவாமை இருக்கிறதுக்கு அறிகுறிகள். நம்ம அதுக்கேற்றாப்புல இருக்கா இல்லையான்னு பார்த்து எவாலுவேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சொல்கிற இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஓவாமைன்ற விஷயம் வந்து நாள்பட்ட இருக்கிற சளினாலேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, நாள்பட்ட சளினால் வருது பார்த்திங்கன்னா அது வேறு. அது வந்து இப்போ தோராயமாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த பீடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் பீடி சிகரெட் குடிக்கிறனால அந்த புகை உள்ளே போய் அவங்களுக்கு வர நோய் தான் நாள்பட்ட நுரையீரல் நோய். அந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயாக வரும் அதுக்கு அடுத்தது. ஸோ ஒவ்வாமை இருக்கும்போது இப்போ ஒவ்வாமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல மருத்துவத்தை எடுத்தால் கொஞ்ச நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் அது சரியாயிரும், மருந்துகள் எடுத்தால் சரியாயிரும். பட் ஆனால் அது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூரண தீர்வு கிடையாது. உடம்பு வந்து எனக்கு இது பிடிக்கலை, ஒத்து போகலைன்னு ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அது முடிவு எடுத்தது தான். நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலாம் அது வந்து திருப்பி அது ஒத்து போகாமல் இருக்காது. ஒரு தடவை அலர்ஜின்னு வந்துருச்சுன்னா அது அலர்ஜியாக தான் இருக்கும். மெயினான மருத்துவம் என்னன்னா அதுக்கேற்றப்பல இதெல்லாம் எனக்கு ஒத்து போகலன்னா அது தவிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள் டாக்டர். ஸோ தொடர்ந்து கேளுங்க FM 90.1 என்றும் உங்கள் மனதோடு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் வந்து நுரையீரல் ஓவாமை அதாவது லங்ஸ் அலர்ஜி குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் அவர்கள். டாக்டர், இப்போ என்னென்னா ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கும் நுரையீரல் ஓவாமை இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ வந்து அதிகமாக லங்ஸ் அலர்ஜி இருக்கிறதால ஆஸ்துமா வருதுங்களா, இல்லை ஆஸ்துமாவால் வந்து லங்ஸ் அலர்ஜி வர்றதுக்கான காரணமாக இருக்குங்களா? ரெண்டு டேர்மும் மோரலஸ் த சேம் தான். நம்ம ஃபஸ்ட்டு அலர்ஜி தான் வரும், ஒவ்வாமை தான் வரும் ஊக்குவிக்கிற காரணம். அப்படியே அது ஒவ்வாமையாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்மா மாதிரி. இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உடனே மூச்சு வாங்குறது ரொம்ப ரேர் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருமல் வரும், சளி வரும், தும்மல் வரும், தொண்டை கறக்கிற மாதிரி இருக்கும், மூக்கரிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்பயே மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாயிரும். அப்படியே விட்டுட்டாங்கன்னா அடுத்து வரது பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குறது தான் வரும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஆரம்ப படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அலர்ஜி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருமல், சளி, தும்மல்னு இருக்கும், மூச்சு வாங்குறது இருக்காது. அதே ஒழுங்காக ட்ரீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்டாக இருந்தால் அப்படியே அலர்ஜியோடய போயிடும். இல்லை அப்படியே கண்ட்ரோல்ட் ஆகலை, லைட்டாக தானே வருது விட்டுறலாம் அப்படின்னு விட்டாங்கன்னா அது அப்படியே அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்துமாவாக வரும். ஓகே டாக்டர், இந்த நுரையீரல் அலர்ஜி இருக்குல்ல, இது வந்து பரம்பரை நோயா இல்லை யாருக்கு வேணாலும் ரேண்டமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பரம்பரை நோயின்னு இல்லை. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர கண்டிப்பாக வரணும் இல்லை. ஒரு 30-40% அவங்க பேரனுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்கே தவிர கண்டிப்பாக 100% வரும்னு சொல்ல முடியாது. இப்போ சராசரி ஒரு அம்மா அப்பாவுக்கு அலர்ஜியே இல்லை, ஒரு அம்மா அப்பாவுக்கு அலர்ஜி இருக்குன்னா இப்போ அந்த இல்லாத அவங்களோட குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. பட் வரலாம் அப்படின்னு. பட் இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 30% ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வராமையும் போகலாம். ஒரு 100% இவங்க மரபணு காரணத்தினால வரணும்னு 100% கிடையாது. பட் சான்சஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த அலர்ஜி வந்து எப்படி பிளட் மூலமாக பரவுமா, இல்லை வந்து காற்று மூலமாக பரவுமா, இல்லை வந்து சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க, எச்சில் மூலமாக பரவுமா? ஸோ எது மூலமாக இது பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஆக்சுவலி இது வந்து பரவுற நோயே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபி மாதிரி கிருமியெல்லாம் பார்த்துட்டா காற்றுல பரவுறது, அது கிருமி. அது வந்து நம்ம சுவாசிக்கிறனால நுரையீரலில் தாக்கம் வந்துட்டு சளி வருது, ஜுரம் வருது, அது வருது, அதுக்கு மாத்திரை சாப்பிடணும். ஆஸ்மான்றது பரவுறது கிடையாது. நம்ம உடம்பே எனக்கு திடீர்னு ஏதோ ஒத்து போகலன்னு சொல்கிற விதம் தான், வெளியே சொல்கிற விதம் தான் அந்த இருமல், சளி, தும்மல், மூச்சு வாங்கிறது எல்லாமே. அதோட விதம் தான். அது உடம்போட ஒரு நோயின்னு சொல்கிறதோட கண்டிஷன். உடம்பு வந்து எனக்கு இது ஒத்து போகலை, அதை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்ற விதம் தான் இது எல்லாமே. அப்போனா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எதாவது ஒத்து போகலையோ நம்ம கண்டுபிடிச்சு அதை தவிர்க்கணும். மொதப்படி அதுதான் எல்லாத்துக்கும். ஓகே ரைட். இது போல் வந்து இப்போ லங்ஸ் அலர்ஜி வந்துருச்சுன்னா என்னென்ன ஸ்டேஜில் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க, பரிசோதனை முறைகள்லாம் இருக்குது, அது எப்படி வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும், என்னென்ன அவசியமான இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, இந்த மாதிரி இருமல் சளி இருக்குது, மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆஸ்மா மாதிரி யோசிக்கிறோன்னா முதல்ல ஹிஸ்ட்ரி, அவங்களோட எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, எப்பப்போ பிரச்சனை வருது, ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணி விட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயினாக ஆஸ்மா பார்த்திங்கன்னா மூச்சு குழாயினால எக்ஸ்ரே லெவலில் தெரிய போகிறதில்ல. பட் ஜென்ரலாக எல்லா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரவங்க வந்தால் நுரையீரலில் ஏதாவது டிபி இருக்கா இல்லை கிருமி இருக்கான்னு பார்க்கறதுக்காக யோசிப்பாங்க. சரி, அவங்களுக்காக நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரே மோஸ்ட்லி ஆஸ்மா இருக்கவங்க நார்மலாக தான் இருக்கும். அடுத்தபடி ஆஸ்மாக்காக டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். நுரையீரல் செயல்திறன் பரிசோதனைன்னு சொல்லிட்டு பிஎஃப்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ கிட்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னியோட டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிவருக்கு டெஸ்ட் இருக்காதுன்னா கிட்னியும் லிவரும் சரியாக செயல்படுதான்னு பார்க்குற டெஸ்ட்டு தான் அந்த ரத்த டெஸ்ட்டு. பட் நுரையீரலுக்கு அது மாதிரி ரத்த டெஸ்ட் கிடையாது. இப்போ நுரையீரலோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வாங்கிட்டு வெளியே விடுறது, அது கரெக்டாக காற்று உள்ளே போகுதா கரெக்டாக காற்று வெளியே வருதான்னு பார்க்குறது தான் அந்த ஸ்பைரோமெட்ரி என்ற மிஷினோட இது. அது மெயினாக பண்ணுவோம். அதை தவிர்த்து ரத்த டெஸ்ட்லாம் இருக்குது, அலர்ஜி அளவு பார்க்குறதுன்றது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவப்பு ரத்தணுக்கள், வெள்ளை ரத்தணுக்கள், தட்டணுக்கள்னு இருக்குது. இந்த வெள்ளை ரத்தணுக்கள்லே ஒரு அணுக்கள் இருக்குது யூசனோஃபில்ன்ட்டு. அந்த யூசனோஃபில் தான் அலர்ஜிக்கான அளவுகள். ஸோ அந்த யூசனோஃபில் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இல்லை இந்த அலர்ஜினால நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டா ஐஜிஇன்னு சொல்லுவோம். அதோட அளவுகளை பார்ப்போம், எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்ட்டு. அதிகமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கோரிலேட் ஆகுது, ஓகே அலர்ஜி தான் வந்திருக்கு, மோஸ்ட்லி ஆஸ்மா தான் இருக்க போகுது, அலர்ஜினா ஓவமைனால வந்த மூச்சடைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லங்ஸ் அலர்ஜி வந்து ஒரு முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு பிரச்சனை தானா, இல்லை வந்து இது நீண்ட காலத்துக்கு போயிட்டே இருக்கும், இல்லை அதை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கலாம், நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், ஆனால் சரியால ஆகாது அப்படின்ற பிரச்சனையா அது? இப்போ ஒரு தடவை உவமை இல்லை ஆஸ்துமான்னு வந்துட்டா அவ்வளோதான், அதோட மருந்து எடுத்தால் சரியாயிரும். உடனே மருந்து எடுத்தாலே சரியாயிரும், இடம் சரியாகாமல் இருக்காது. பட் ஆனால் அது வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம எது ஒத்து போகலன்னு பார்க்கணும். இப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஐஸாக குடிச்சிருப்போம், இல்லை ஏதோ வீட்டில் தூசி அடிச்சிருப்போம். அதனால் வந்துச்சுன்னா திருப்பி அடுத்த டைம் அந்த மாதிரி தூசி அடிக்கும் போதோ ஐஸாக குடிக்கும் போதோ அந்த மாதிரி வரதான் போகுது. ஸோ பிரச்சனை இருக்க தான் போகுது. நீங்கள் மருந்து அதை வரக்கூடாதுன்னா மெயினாக எதனால் வருதோ அதை நம்ம தவிர்க்கணும். உங்களுக்கு எது ஒத்து போலையோ அதை தவிர்த்தா வராமல் இருக்கும். தவிர்க்க முடியல அப்படின்னா அது வரதான் போகுது. அதை தவிர்த்து சளி இருமல் பிடிச்சாலும் லைட்டாக வரதான் போகுது. அப்போ வந்துச்சுன்னா மருந்து கொடுத்தா சரியாயிரும். இப்போ நம்ம ஜுரம்னு பார்த்தீங்கன்னா ஜுரத்துக்கு மாத்திரை போட்டால் சரியாயிரும். அதே மாதிரி இது வந்துச்சுன்னா இது அதுக்கு ஏற்றாப்புல மருந்துகள் எடுத்துக்கிட்டால் உடனே சரியாகிவிடும். ரொம்ப நாள் இருக்காது. பட் ஆனால் அது வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இது எப்போ வேணாலும் வரலாம், வராமையும் இருக்கலாம். நம்ம இது மாதிரி கண்டிப்பாக வராதுன்னு 100% சொல்ல முடியாது. இப்போ டிபிக்கெல்லாம் மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு, 6 மாதம் கழித்து டிபி எக்ஸ்ரே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சளி இப்போ டெஸ்ட் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு டிபி இல்லைன்னு 100% சொல்லிடுவோம். பட் இதில் அது மாதிரி சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா 10 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 15 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை வராமே கூட போகலாம், இல்லை வருஷம் வரலாம். ஸோ அது ஒருத்தருக்கும் ஒரு உடம்பை பொறுத்து அவங்க எப்படி செயல்படுறாங்க அதை பொறுத்து இருக்குது. இப்போ அதே போல் வந்து சில பேர் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க டாக்டர். அது வந்து பழக்கமாயிடுச்சு சில பேருக்கு, அது இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது. அது இது போல் லங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, லங்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது சாத்தியமான ஒரு விஷயம் தானா, அது நல்லது தானா? ஓகே, பொதுவான ஒரு மூட நம்பிக்கை ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் இல்லை ஒவ்வாமை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைனா இன்னேலர்ஸ் எடுத்தால் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துடும்ட்டு. அந்த இன்னேலரில் நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா அடிக்டிவ்ஸ்ன்னு இந்த அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 2 மருந்து தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டுன்ற மருந்து, அதுதான் இந்த வீக்கத்தை உள்ள கம்மிப்படுத்துறது, இன்னும் மூச்சுக்குள்ளையாக விரிவிக்கிறதுக்கு. இந்த இன்ஹேலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா என்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எல்லா நாளும் தொடர்ச்சியாக எடுத்துக்க சொல்ல மாட்டோம். கொஞ்சம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆச்சுன்னா பவர் கம்மி பண்ணோம், அப்படியே பவர் கம்மி பண்ணி கடைசியில் தேவைப்படும் போது நிறுத்திட்டு தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் தொடர்ச்சியாக எடுக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், புகைப்பிடிக்கிறனாலையோ இல்லை தொடர்ச்சியாக ஒரு தூசியான என்வாயர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தொடர்ச்சியாக எடுக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு நுரையீரல் அப்படியே தழும்பு மாதிரி ஆயிடுச்சு, வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி நுரையீரலே ஒரு தழும்பு மாதிரி ஆகும்போது அப்போ இது தொடர்ச்சியாக எடுக்கிற மாதிரி தான் வரும். அது வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா நுரையீரல் வந்து தழும்பு வந்ததுக்கப்புறம் இந்த மருந்து எடுத்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது அடிக்டிவ் கிடையாது, இது எடுத்தால் தான் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆஸ்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் நாள் எடுத்து நிறுத்திட்டு தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி வந்துடும். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு தடவை இப்போ 10 வயசில் வந்துட்டால் 50-60 வயசு வரைக்கும் எடுக்கணும்லாம் இல்லை, எப்போ வருதோ அப்போ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது எப்பயும் தூக்கி போடாமல் வச்சுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சோடனே. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னென்னா, நிறைய விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஃபுட்டு எடுங்க, அந்த ஃபுட் எடுங்க, இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பத்திய உணவுகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர். அப்படி இருக்கும்பொழுது இந்த நுரையீரல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு உணவு முறைகள் ஏதாவது இதுதான் இந்த ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா, இல்லை வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம், மருந்து மட்டும் கரெக்டாக எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க? நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, குளிர்ச்சியானதை எல்லாத்துக்கும் பிளாங்கெட்டாக சொல்லுவோம். எல்லாருமே குளிர்ச்சியானதை தவிர்த்துக்கணும், ரொம்ப புளிப்புத்தன்மை உள்ளது வேண்டாம், மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம். ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டா, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இது எனக்கு சாப்பிட்டாலோ இது எனக்கு குடித்தாலோ உடனே இருமல் வருது, தும்மல் வருது, அதுக்கப்புறம் மூச்சு வாங்குது, அப்போனா அதெல்லாம் ஒத்து போகலன்னு அர்த்தம். அதை மட்டும் அவங்க தவிர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அவங்களோட உணவு
என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. ஒன்று சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட தான் தெரியும் என்னென்ன ஒத்து போயிருக்குன்னு. அந்த ஒத்து போகாத தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இப்போ நிறைய பேரோட ஒரு மித்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இது போல் விஷயம்லாம் அதை ஓவாமல் இருக்கிறவங்க சாப்பிடும்பொழுது இன்னும் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு பய நம்பிக்கைலாம் இருக்குது. அதில் உண்மை தானா? இல்லை, இப்போ இந்த பால் தயிர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பால் தயிர் அலர்ஜி, லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக வரும். மற்றபடி மற்றவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. குளிர்பானங்கள் என்னென்னா, அது சொல்கிறேன், குளிர்பானங்கள் அப்படியே பேர்லேயே இருக்குது. குளிர்பானம் கூலாக இருக்கும்போது நம்ம குடிக்கும்போது திடீர்னு உள்ளே வந்து குளிர் காற்று போகும்போது திடீர்னு ஆஸ்மா மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் தவிர்க்கிறதுக்கு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு தான். அதே போல் டாக்டர், இப்போ பெட் அனிமல்ஸ் நிறைய பேர் பெட் லவர்ஸ்லாம் இருக்காங்க. லங்ஸ் அலர்ஜி இருக்கவங்க பெட்டு கூடலாம் வந்து சகஜமாக இருக்கலாமா, இல்லை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்களா? ஏன்னா வந்து அதனுடைய கிருமிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடி உள்ளே போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து உடம்பு பிரச்சனைக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கலாமா, இல்லை வந்து சகஜமாகவே இருக்கலாம்? ஒரு நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட் அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முடி உதிர்ற நாய்கள் பூனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாய்கள் பூனைகள் இருக்கும்போது தான் அந்த அலர்ஜி அதிகமாகும். இருக்குச்சுன்னா அப்படி ஆஸ்மா மாதிரி இருக்குது, ஒவ்வாமே இருக்குன்னா அந்த மாதிரி இதை தவிர்க்கிறது நல்லது. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வளர்த்து தான் வேணா, அட்லீஸ்ட் அவங்க பெட்ரூம்குள்ளே நாய்களோ பூனைகளோ உள்ளே விடக்கூடாது. டெய்லி துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். வெட் க்ளாத் போட்டு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பேர்ட்ஸு இல்லை புறாக்கள்லாம் பார்த்தா என்ன கேட்டால் வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கக்கூடாது. அவங்க தள்ளி தான் வச்சுக்கிற மாதிரி, ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அவங்க எடுத்தால் அது போடுற எச்சம் ஸ்மெல்லு, அது இறகுகள் அதெல்லாம் வந்தாலே அதனாலே அலர்ஜி வரும். சரிங்களா? என்ன கேட்டால் தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத விஷயத்தில் அட்லீஸ்ட் அவங்க தூங்குற இடத்துக்கு உள்ளே விடாமல் இருக்கணும். நல்லது, அவ்வளோதான். ஏன்னா அது முடி உதிரும். அந்த முடி பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் பார்த்தா நம்ம அவ்வளோ க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஓரத்தில் இருந்துக்கிட்டே வரும். அதில் டஸ்ட்டு அந்த முடிக்கு மேலே டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது பெட்ரூம்குள்ளே விடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நுரையீரல் ஓமை குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவ துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் அவர்களோட தான் நேர்முகம் பார்த்துட்ருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நுரையீரல் ஓமை குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நுரையீரல் ஓமை வந்துச்சுன்னா என்னென்ன பொதுமக்கள் வந்து இப்போ நிறைய வந்து மித்து வச்சுருக்காங்க. ஸோ இது போல் வந்து அலர்ஜி வந்துச்சுன்னா இதுமாரி விஷயம்லாம் நடக்கும்ப்பா, இது போலாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மித்தெல்லாம் வந்து இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. அதே போல் ஒரு ஓமை வந்தவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும்? இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க ஆஸ்துமாவையும் ஒவ்வாமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்த்துக்கிறாங்க. சில வீட்டிலலாம் பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு ஓமை வந்துருச்சுன்னா அவங்கள வந்து குழந்தைங்கள்ட்ட கூட விட மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைகிட்ட வந்துச்சுன்னா அது தொத்திக்கும், எனக்கு குழந்தைகிட்ட வந்துச்சுன்னா பரவிடும், அது என்கிட்ட வந்து பேசாதீங்க, தூரமான என்ன பேசுங்க, இது போல் சொல்கிறாங்க. ஸோ இது போல் வந்து விஷயங்கள்லாம் வந்து உண்மைதானா, இல்லை நம்ம வந்து அவங்களை எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி வந்து இந்த மூட நம்பிக்கையிலேருந்து அவங்கள விலக்கி வைக்கணும்? ஆஸ்துமா இல்லை ஓவாமை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து பரவக்கூடியது கிடையாது. நீங்கள் இருமனால இவங்க இருமல்லேருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடியது கிடையாது. இது கிருமி கிடையாது. உடம்பு வந்து அது எனக்கு ஒத்து போகலை, அதை சொல்கிற வெளிப்படுத்துகிற விதம் தான் இந்த ஓவாமையோ ஆஸ்துமாவோ. சரிங்களா? இது வந்து மற்றவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது டிபி மாதிரி கிருமி கிடையாது. டிபி இருந்துச்சுன்னா இப்போ டியூபர்குலோசிஸோ இல்லை காச நோயோ இல்லை வேற ஏதோ கிருமி இருந்துச்சுன்னா இருமுனா வரும், இப்போ காற்றுல பரவக்கூட கிருமி வரும். இது அப்படி கிடையாது. இதுக்கு அவங்க இருமுறது வந்து மூச்சடைப்புனால இருமுறாங்க. சரிங்களா? கிருமி பாதிப்புனால இருமுறது கிடையாது. ஒன்று, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸை வந்து இப்போ எஸ்பெஷலி கிராமப்புற மக்கள் இப்போ சிட்டியில் இருக்கவங்களே அது எடுத்தால் எப்பயும் எடுக்கிற மாதிரி வந்துடும், அது எடுக்காத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எடுக்காதன்னு சொல்கிறவங்க நார்மலாக இருப்பாங்க. சொல்கிறது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க எங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கட்டு. பட் பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம சரியாகுதுன்னா நம்ம தான் யோசிக்கணும். அவங்க சொல்லிவிட்டு ஊரில் இருக்கவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் நாங்களும் சொல்லுவோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் சொல்லாமலாம் இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து இதை எடுத்துக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போதைக்கு கொஞ்ச நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை கம்மியாச்சுன்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நாங்கள் நல்லா விவரிப்போம். ப்ளஸ் ஆஸ்மா இருக்கிறவங்க விளையாட முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. அப்போயும் ஆஸ்மா வந்துச்சுன்னா அவங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல இன்ஹேலர்ஸ் வச்சுருப்பாங்க.
விளையாட போகிறதுக்கு முன்னாடியோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அப்போ வந்து ஒரு தடவை பஃப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தா எக்ஸஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மாலான்னு ஒரு டேர்மே இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆஸ்மா வருதுன்ட்டு. அவங்கள போயிட்டு நான் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பண்ணுங்கள், பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஸ்மா இந்த இன்ஹேலர் எடுத்துகிட்டு பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? ப்ளஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டினால் பயப்படுறனால வருமுன்னா அதுவும் ஒரு காரணம் தான். இது வந்து ஒரு சைக்காட்ரிக் இஷ்யூ கிடையாது. படபடப்பு, ஒரு பதட்டம், பயம் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதனால் மூச்சு வாங்குறது நார்மல் தான். பட் இது இந்த ஆஸ்மான்றது ஃபுல்லாகவே சைக்காட்ரிக் இஷ்யூ கிடையாது. அதனாலையும் வரலாம், அது ஒரு ட்ரிகர் தான், அவ்வளோதான். ஓகே டாக்டர். இப்போ வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஓமைன்ற பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்குலாம்? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, தண்ணி பழக்கங்கள்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் சோர்வாக தான் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு கல்லீரலும் சோர்வாக தான் இருக்கும் இது குடிக்கிறனால. அவங்களுக்கு இன்னும் ஓமை வந்துடுச்சுன்னா இன்னும் மோசமாக வரும். இவங்களுக்கெல்லாம் இப்போ நார்மலாக ஓமையெல்லாம் வந்துச்சுன்னா மருந்து எடுத்தால் சரியாயிரும். மற்ற நேரத்தில் வரப்போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் நல்லா தான் இருப்பாங்க, வராமே நிறைய நாள் இருப்பாங்க, பிரச்சனை வராமே. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்கனால ஆல்ரெடி இருமல் சளி இருந்துகிட்டு இருக்கும். அதில் ஓமையெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை ரொம்ப அதிகப்படியாக வரும். நார்மலாக இல்லாமல் அவங்க வரதே பெட்டில் சேர்க்குற மாதிரி வருவாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி தண்ணி பிரச்சனைலாம் இருக்குது, தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேறு கம்மியாயிரும். ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை வரதுக்கு மேலே இன்ஃபெக்ஷனும் வந்துடும் அவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால. ஸோ 2-3 பிரச்சனை மேலே அடுக்கு மேலே வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், டைம் ஆகும் சரியாகிறதுக்கு. அதான் மெயின் இஷ்யூ. இப்போ ஆஸ்மாலாம் வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாளில் அவங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நான் இன்னேலர் எடுத்தோடனே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, ஆல்ரெடி தண்ணி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் ஓமை வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா சரியாகிறதுக்கு டைம் ஆகும், கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு தான். ஓகே டாக்டர். இப்போ அதே போல் வந்து இந்த இன்ஹேலர் வந்து கண்டினியூட்டியாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணுமா, இல்லை வந்து தேவைப்படுறப்ப எடுத்துக்கிட்டால் போதும், ஆனால் கொடுக்குற மருந்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாங்களா? ஏன்னா வந்து இன்ஹேலர் வந்து சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, சரியான பராமரிப்பு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி மாத்திரை வந்து ஒழுங்காக அது உள்ளே இழுக்கலைன்னா அது வந்து தொண்டையிலே சிக்கிக்கிட்டு அது வந்து என்னென்னா உணவுக்குழல் வழியாக போயிடும். அதனால் அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இன்ஹேலருடைய பயன்பாடுகள் வந்து இந்த ஓமையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துக்குது? இப்போ நாங்கள் ஏன் இன்ஹேலர்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு குழாயில் தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் நார்மலாக மாத்திரை கொடுத்தாலும் சரி ஆகும். பட் மாத்திரை கொடுத்தா வயிற்றில் போய் செரிமானம் ஆகிட்டு அதோட நுரையீரல் அதோட வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம். நான் அது வரைக்கும் பிரச்சனையோடு வந்தவங்களே நீ பிரச்சனையோட ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சரியாகும்னு சொன்னால் அது முடியாது. இப்போ வந்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சரியாகணும். இப்போ நுரையீரல்லே மூச்சுக்குழாயிலே பிரச்சனை இருக்கிறனால அதனால தான் இன்னேலர்னு சொல்லுவோம். இன்னேலர் ஏன் சொல்கிறோன்னா எடுத்தால் டேரெக்டாக பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கேயே போய் மருந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ தோராயிரமாக நாங்கள் இன்னேலர் எடுக்க சொல்கிறோன்னா இன்னேலர் எடுத்த 2வது நிமிஷமே மருந்தோட வேலைகள் ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் எடுக்கிற மருந்தோட பவரை பொறுத்து 8 மணி நேரமா 12 மணி நேரமா இல்லை 24 மணி நேரம் கூட மருந்தோட வேலை எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கரெக்டாக எடுக்கணும். இப்போ எங்கள்கிட்ட வரவங்க பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னேலர் மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக உறிஞ்சிட்டு மாத்திரையோ இல்லை அழுத்துற மருந்தோ இருந்தால் வாயில் வச்சு டைட்டாக மூடிட்டு நல்லா இழுத்துட்டு தம் கட்டணும். நல்லா இழுக்கும் போது தான் மூச்சு குழாய்க்கு உள்ளே போகும். 1. 2வது அது கொஞ்சம் நேரம் தம் கட்டணும் வாயை மூடிக்கிட்டு. ஏன் தம் கட்டணும்? உள்ளே போன மருந்து விழணும் மூச்சு குழாயில், அப்போ தான் வேலை செய்யும். இப்போ நீங்கள் உள்ளே உறிஞ்சிட்டு ஃபூன்னு வெளியே ஊற்றிட்டிங்கன்னா பீடி சிகரெட் குடிக்கிற மாதிரி புகையை எடுத்துகிட்டு புகையை ஊதுற மாதிரி வந்துடும். யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நல்லா உறிஞ்சாதான் நம்மளுக்கு தொண்டையில் தான் நிறைய மருந்து போகும். பட் ஆனால் நல்லா உறிஞ்சாதான் உள்ளே போய் விழும். சரியாக உரியலைன்னா தொண்டையிலே மருந்து இருந்துடும். அதே மாதிரி நாங்கள் இன்னேலர் இல்லை அந்த கேப்சூல் எடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்லணும்னா எப்படி உறிஞ்சாலும் எடுத்ததுக்கப்புறம் வாய்க்கோ பிடிச்சிட்டு துப்ப சொல்லிடுவோம். ஏன்னா மருந்து வந்து மூச்சு குழாய்க்கு தான், தொண்டைக்கோ வாய்க்கோ கிடையாது. யார் மருந்து எடுத்தாலும் வாயில் கசக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வாய்க்கு வாயில் பிரச்சனையே இல்லை. எதுக்கு வாய்க்கு அந்த கசக்கிற மருந்து? அதனால நாங்கள் எப்போ எடுத்தாலும் வாய்க்கோ பிடிச்சிட்டு துப்ப சொல்லிடுவோம் இன்னேலர் எடுத்தாலும். அதான். சரிங்க டாக்டர். இப்போ என்னென்னா இந்த ஓமை வந்தவங்களுக்கு வந்து அறிகுறிகள்லாம் நிறையா தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க மூச்சு திணறல் ஏற்படும், அதுக்கப்புறம் வந்து மூக்கில் வந்து இச்சிங் இருக்கும், இது போல் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் அவங்க வந்து என்ன ரெமெடிலாம் யூஸ் பண்ணலாம்? இது போல் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுச்சு, வீட்டில் இருந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்ய பண்ணுங்க, முன்னேற்பாடாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஓகே. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆஸ்மா இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க மருந்து எடுத்து வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா
ஆஸ்மா வந்தாலே நைட்டு திடீர்னு மூச்சடைப்பு வருது, ஓவாமை வருது, மூச்சடைப்பு வருதுன்னா அவங்க பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டாலே திருப்பி அதிகமாக தான் ஆகும். சரிங்களா? பதட்டப்படாமல் எப்படியும் அவங்க முன்னாடி இன்னேலர் எடுத்திருப்பாங்க, எடுத்து இன்னேலர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 99% அதிலே சரியாயிடும். 1% சரியாகாத விஷயத்தில் சரியாகுன்னா எடுத்த 5 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கும். அப்படி இன்னும் இல்லை அது எடுத்து எனக்கு மூச்சு வாங்கினா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி தான் வரும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணால் இது மாதிரி மருந்து எடுக்காமல் இருக்கலாம்னா, முதல்ல அவங்க சுற்றுச்சூழலை க்ளீனாக வச்சுக்கணும். அவங்க படுக்கிற இடமோ உட்கார்ற இடமோ எல்லாமே க்ளீனாக இருக்கணும். டஸ்ட்டு படையாமல் இருக்கணும். அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாளாச்சு துணி வச்சு துடைக்கணும். பில்லோ கவரு, பெட்ஷீட் எல்லாமே வாரத்தில் ஒரு நாளாச்சு துடைக்கணும். நல்லா வேக்யூம் போட்டு கூட்டணும், வேக்யூம் போட்டு வைக்கணும். சரிங்களா? அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எனக்கு எடுத்தால் ஒத்து போகலைன்னா அவங்க தவிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த பவுட்ரு போட்டால் ஒத்து வரல, இந்த சென்ட்டு போட்டால் ஒத்துனா வேறு வழி இல்லை, சென்ட்டு பவுட்ரு போடாமல் தான் இருக்கணும். இல்லை சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது அந்த சமைக்கிற ஸ்மெல்லில் எனக்கு வரும்னா அவங்கள போய் நான் சமைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்கன்னு போது என்ன சொல்லலாம், அட்லீஸ்ட் நீங்கள் சமைக்கும்போது ஜன்னலை திறந்து வச்சுக்கோங்க, இல்லை எக்ஸாஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை சிம்னி மாதிரி வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னால் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஜன்னல் திறந்து மாஸ்காச்சும் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். வேறு அதான் பண்ண முடியும். இல்லை எனக்கு தண்ணியில் கையை வச்சாலே எனக்கு இது மாதிரி வருதுன்னா கையை வைக்கிறத கம்மி பண்ண சொல்லுவோம். இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது, நான் தான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்கேற்றாப்புல க்ளவுஸ்லாம் வருது, க்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், இப்போ பாத்திரம் கழுவுங்க. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு சுற்றுச்சூழலாக க்ளீனாக வச்சுக்கணும். டஸ்ட்டு எது ஒத்து போலையோ அவங்கெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வெயில் வந்துருச்சு, ஏசி போடுவாங்க. ஏசி போடுறது நல்லது தான். பட் ஆனால் ஏசி உள்ள ஃபில்டருன்னு இருக்கும். ஃபில்டரை க்ளீன் பண்ணால் தான் அது நல்லா காற்றை எடுத்துகிட்டு ஃபில்டர்டாக காற்றா வெளில வரும். ஸோ அது இப்போ ஏசி போடுறதுனால அட்லீஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். டெம்பரேச்சரை அதிகமாக வச்சுக்கூடாது. மூஞ்சில் ஏசி அடிக்கிற மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. அது பாட்டு ஃபேனில் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். டெம்பரேச்சர் 27, 26 வச்சாலே ஓரளவு நல்லா தான் இருக்கும். ரொம்ப குளிரும் நடுக்க குளிர் 16, 17 வச்சு நடுக்க குளிர் வந்தால் அதனாலே ஆஸ்மா மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஓகே சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணால் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதை தவிர்த்து சளி இருமல் பிடிச்சா ஆஸ்மா வருது, அது வேறு விஷயம். நம்மளை கண்ட்ரோலை தவிர்த்து வருது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆஸ்மான்னு வந்திருக்காங்க, ஓவாமேன்னு வந்திருக்காங்க. ஏன் வந்தேன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு, கலர் குடித்தேன்னாங்க. சரி ஓகே, முன்னாடி வந்துச்சான்னாங்க. ஆமாம் போன வருஷம் வந்துச்சு, என்ன பண்ணீங்கன்னு. அப்பயும் இதே மாதிரி கலர் தான் குடித்தேன் அப்படின்னாங்க. கலர் குடித்தா ஒத்து போகலன்னு தெரியுதுலன்னா தெரியுது, பட் என்ன பண்ணுறேன், ரொம்ப சூடாகிடுச்சு அதனால குடித்தேன். இப்போ அவங்க ஒரு 5 நிமிஷம் இன்பத்துக்கு குடிச்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் வார்டில் ஒரு வாரமாக இருக்காங்க. அவங்களுக்கு திருப்பி இன்னேலரை தான் கொடுக்க போகிறோம். அவங்க தவிர்த்துருந்தாங்கன்னா வந்திருக்காதுல்ல. நீங்கள் ஆக்சுவலி இங்கே சொல்கிறதுலாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன விஷயம், காமனான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, ஏசியோட காற்று மூஞ்சில் அடிக்கக்கூடாது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மாஸ்க் போடுறது விஷயங்கள், ரொம்ப அதிகமான பொல்யூஷன் இருக்க ஏரியாவில் மாஸ்க் போடணும். ஸோ இது போல் சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயங்களை நம்ம அப்படியே போகிற போக்கில் இக்னோர் பண்ணிட்டு போகிறதால பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணி விடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, 5 வயசு 4 வயசு பசங்க இருந்தாங்கன்னா, அம்மாக்கள் பார்த்தா ஐஸ்கிரீம் குடிக்கக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியாக குடிக்கக்கூடாது, பேஸ்ட்ரி சாப்பிடக்கூடாது, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, அவங்களே கண்டுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பையனுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ 60 வயசு 70 வயசு வந்தவங்களும் அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். குளிர்ச்சியாக குடிக்கக்கூடாது, பேஸ்ட்ரி சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கும் வயிறு ஒத்து போகாது. வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அவங்க மறந்துடுறாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பேரா இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் இருக்காங்க. பேரனுக்கு ஐஸ் வாட்டர் குடிப்பீங்களான்ட்டு. இல்லை. அப்புறம் ஏன் அவனுக்கு ஒரு ரூலு உங்களுக்கு ஒரு ரூலு? சரிங்களா? நீங்களும் உங்களையும் பார்த்துக்கணும், அவனையும் பார்த்துக்கணும்ல. அவனுக்கு மட்டும் அது சளி இருமல் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு மட்டும் பிடிச்சா ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளாம் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ஒன்றும் வராதுன்ட்டு ஒரு அலட்சியம்தான். முன்னாடி மாதிரி நாங்கள் சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணால் வராது, அவ்வளோதான். சரிங்களா? எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது எல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டாக்டர், இப்போ ஓவாமை இருக்கிறவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சென்சிட்டிவாக இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக சொல்லுவீங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஐஸு அது ரெகுலர் லைஃப்பில் சொன்னீங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நார்மலாக ஓமை இருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம், இந்த பனிக்காலம் குளிர்காலத்தில் காலங்காலத்தில் வெளியே போகாதீங்க, பனி இருக்கும்போது வெளியே போகாதீங்க, கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். இல்லை மழையில் நனையாதீங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா
தலை குளித்தா தலை நல்லா துவட்டிடணும். அப்படியே இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தலை குளிச்சா அப்படியே ஈரத்தோடு வருவாங்க. அது என்ன உள்ளே இறங்கி சளி பிடிக்கும், சளி பிடிச்சி அதுக்கப்புறம் மூச்சு தான் வாங்கும். அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேர், லைட்டாக ஆசைப்பட்டு தலை குளிச்சிட்டேன்னு. தலை குளிக்கிறது தப்பு கிடையாது, தலையை துவட்டிடணும். அட்லீஸ்ட் ட்ரையர் வச்சு போடணும், இல்லை இது வச்சு பண்ணணும். ப்ளஸ் சுற்றுச்சூழலில் நம்ம மெயினாக இதாக வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்பெஷலி இந்த ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஆஸ்மா ஒவ்வாமைன்றது மழை காலம் குளிர்காலத்தில் தான் அடிக்கடி வருது. வெயில் காலத்தில் கம்மியாக தான் வரும். அடிக்கடி வருது மழை காலம் குளிர், ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போகாமல் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கும். ப்ளஸ் வைரல் காய்ச்சல்லாம் அந்த டயத்தில் தான் நிறைய வரும். ஸோ அதனாலே இது வரும், திருப்பி நம்மளே கூட்டு போகிற மாதிரி வரும் காலையில். ஏன்னா வயசானவங்கலாம் பார்த்தா காலையில் வாக்கிங் போவாங்க. நான் வாக்கிங் போவேணான்னு சொல்லலை, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போங்க, அவ்வளோதான். சாயந்தரம் நேரத்தில் போங்க, ஒரு 5 மணி to 6 மணி போனால் ஓகே. காலையில் ஒரு 7 மணிக்கு அப்புறம் போனால் ஓகே. இல்லை வெளியே போகிறனாலும் மாஸ்க் போட்டு போங்க, அவ்வளோதான். பனியில் நனையாமல் இருக்கணும், மழையில் நனையாமல் இருக்கும். நனைஞ்சாலும் நல்லா துவட்டிடணும், சரிங்களா. தலை குளிக்கிறதும் ஓகே, தலை குளிச்சுட்டு நல்லா தலை துவட்டிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே. ஒரு சிறு வேலைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ 101.8 என்று உங்கள் மனதோடு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குள்ள நம்ம நிறைய கொஸ்டின் கேட்க போகிறோம் டாக்டர். என்னென்னு கேட்டேன்னா, இப்போ வந்து லங்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க என்னென்ன உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை என்னென்னா ஃபாலோ பண்ணணும் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். உடற்பயிற்சினா மூச்சு பயிற்சி தான், யோகாசனம்னு சொல்கிறோம். மூச்சு உள்ளே இழுத்து நல்லா வெளியே விடுறது, மூச்சு பயிற்சி செஞ்சாலே போதும். உணவுகள்ன்றது பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி குளிர்ச்சி அண்ட் புளிப்பு. குளிர்ச்சியானது ஓவாமையை ஊக்குவிக்கும், அதுக்காக நாங்கள் சொல்லுவோம். புளிப்புனா சில பேருக்கு என்னென்னா, புளிப்பு வந்தால் புளிப்பான உணவுகளை சாப்பிட்டா கொஞ்சம் இருமல் வரும். ஸோ அதுக்காக நாங்கள் மோஸ்ட்லி தவிர்க்க சொல்லுவோம். மற்றபடி மற்ற எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே இருந்துட்டு வச்சா ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம். ஓமைக்கு எல்லாமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம கிருமியாக இருந்தால் தான் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து, கொஞ்சம் கொழுப்பு சத்துலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது அது மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் வருதுன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இம்யூனிட்டி வரதுக்காக கொஞ்சம் நல்ல சத்தான உணவுகளாக தர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வருதுன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்குலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் வரும். அவங்க பெரியவங்களை ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே வராது. ஏன் அப்போ மட்டும்தான் வருது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்போ தான் வருதுன்னா, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துக்கிட்டு இருக்கும். உடம்பு வந்து நம்ம வெளியே போக ஸ்கூலுக்கு போக அது ஒன்றொன்றுத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வரும். மோஸ்ட்லி பெரியவங்களானே அந்த நோய் எதிர்ப்பு சக்திலாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அது வரைக்கும் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். பட் சத்தான உணவு சாப்பிட்டா பெரியவங்களாகும் போது வராது. மோஸ்ட்லி டீனேஜ் வயசு முடிஞ்சிட்டு இப்போ 20 வரும்போது வராது. ஓகே. அதே போல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த நுரையீரல் ஓமை வருமா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும்? அவங்களுக்கு இது ஒரு நல்ல கேள்வி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் 1-3 பேருக்கு வரலாம், 1-3 பேருக்கு வராமல் இருக்கலாம், 1-3 பேருக்கு இருக்கிறது மோசமாகலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரெக்னன்சியில் வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மாதமாக இருக்கும்போது மட்டும்தான் வரும்னு சொல்லுவாங்க. வரும்போது தருவாங்க, எனக்கு 2வது ப்ரெக்னன்சி சார், ப்ரெக்னன்சி அப்போ முடியும் போது எனக்கு லைட்டாக ஆஸ்மா வந்துச்சு, அதனால் என்னோடய மகப்பேறு டாக்டர் இந்த மாதிரி நுரையீரல் டாக்டர் பார்க்க சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணணுன்ட்டு நாங்கள் எவாலுவேட் பண்ணோம். நிஜமாலே மூச்சு வாங்குதா, இல்லை மூச்சடைப்பு இருக்கா, இருமல் சளி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைப்பட்டால் மட்டும் எங்களை வந்து பாருங்கள், நாங்கள் ஏதாச்சும் போக பிடிக்கிறதோ இல்லை மாற்ற தருவோம். இல்லை இருக்குது, மூச்சடைப்பு இருக்குன்னா நாங்கள் இன்னேலஸே அவங்களுக்கே தந்துடுவோம். குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கும் இன்னேலர் சேஃப் தான். அதனால் அது ஏன் கொடுக்கணுன்னா, அம்மாவுக்கு மூச்சு அடைப்பு வந்துட்டு மூச்சு வாங்கிச்சுன்னா குழந்தைக்கும் மூச்சு வாங்கும். ஸோ ஒரு கோஃபேக்ட், அம்மா மூச்சு எடுத்தால் தானே நல்லா காற்று உள்ள குழந்தைக்கு வயிற்றுல போவோம். ஸோ அதனால் இவங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போயே இன்ஹேலர்லாம் கொடுப்போம். இல்லை பெட்டில் இருந்தாங்கன்னா போக பிடிக்கிற மருந்துலாம் கூட எழுதி தருவோம். ஓகே. இப்போ அதே போல் கன்சீவாக இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து லங்ஸில் வந்து அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் எதாவது இருக்குங்களா? அது மாதிரி சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. வந்தாலும் இதே மருந்து தான், இதே மருந்து இவங்களுக்கு என்ன போக வைக்கிறோமோ அதே மருந்து தான் பச்சிளம் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஒன்றும் அது வந்து கெடுதல்லாம் கிடையாது. இப்போ சில புலத்தச்சி அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட ப்ரெக்னன்சிலே வருவாங்க, எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகப்பேறு டாக்டர் உங்களை கேட்க சொன்னாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அப்போல்லாம் ஒன்றும் இது வந்து இதுனா நீங்கள் எடுக்கிறனால குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது, நீங்கள் எடுங்க, எடுக்கலைன்னா தான்
பிரச்சனை வரும். ரொம்ப யோசிச்சாங்கன்னா இல்லை நீங்கள் பிரச்சனை வரும்போது மட்டும் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் எடுக்காமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க பெட்டில் சேரும்போது எதர் நான் சுகப்பிரசவமோ இல்லை சிசேரியன் டெலிவரியாக வரும்போது எங்கள்கிட்ட வந்து பார்க்க சொல்லுவோம். வந்து பார்த்தா அப்போ பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி எழுதிடுவோம். இல்லை இப்போயே இருக்குன்னா நாங்கள் புகை வைக்கிற மருந்துலாம் எழுதிட்டு டிஸ்சார்ஜ் வரைக்குமே இருக்கும். நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அட்லீஸ்ட் 1 மாதமாச்சும் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குழந்தைங்களுக்குலாம் இப்போ இவங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னா பிறக்கிற குழந்தைக்கு வருமானா அது நம்மளால் 100% வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா ஆனால் இதுதான் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஓகே டாக்டர். அதே போல் இப்போ எல்லா பிரச்சனையிலுமே அதிகமாக முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு அவங்களுக்கும் இந்த லங்ஸில் அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்பெசிஃபையாக பார்க்குறாங்க. ஸோ இதுக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபைக்கான ட்ரீட்மெண்ட் எதாவது இருக்குங்களா அவங்களுக்கு? இவங்களுக்கும் இதே தான். இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு இன்னேலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீராய்டுன்ற சொல்கிறது பார்த்தீங்கன்னா மாத்திரையாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நீரிழிவு நோய் இருக்கிறனால அந்த சக்கரை அளவு ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நாங்கள் இன்னேலர்ஸாக தருவோம். ஏன் இன்னேலர்லேயும் அதே ஸ்டீராய்டு தானே ஏன் தரோன்னு சொல்கிறோன்னு பார்த்தா, அவங்க எடுக்கும்போது அதோட அந்த ஸ்டீராய்டோட பவர்ன்றது ஒரு 15-20% தான் நுரையீரல் மூச்சுக்குழாய்க்கே உள்ளே போகுது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் எடுக்கிற அவங்க அந்த அழுத்தி எடுக்கிறதோ இல்லை உறிஞ்சி எடுக்கிறோ மருந்து பார்த்தீங்கன்னா மற்ற உறுப்புக்கு போகிறது கிடையாது. டைரெக்டாக நுரையீரலில் எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கேயே போய் உளுந்து வேலை செஞ்சுட்டு அது அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் மாத்திரை எடுத்தால் தான் வயிற்றில் போயிட்டு செரிமானம் ஆகிட்டு மற்ற எல்லா உறுப்புக்கும் சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். நீரிழிவு நோய்னா ஏன் அதை சொல்கிறேன், நீரிழிவு நோய்க்கு இந்த மாதிரி ஸ்டீராய்டு வாய் மூலமாக ஸ்டீராய்டு மாத்திரை மாதிரி கொடுத்தோன்னா சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எவ்வளோ பொறுமையாக நீங்கள் எங்களுக்காக இந்த நுரையீரல் அலர்ஜி பற்றியான சந்தேகங்களும் அதுக்கான விளக்கங்களும் சரியாக கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்கள் நிலையத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக கொடுத்ததுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேர்களை இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நுரையீரல் ஓமை குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த அதிகாரி மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் அவர்கள்.